மாலையில் வீட்டுக்கு வந்ததிலிருந்து இனியாவின் முகம் சோர்வாக இருந்ததை கவனித்த நிரஞ்சனா தனது மகளின் கவலைக்கான காரணத்தை அறிய முற்பட்டாள். குளித்துவிட்டு வந்து இருக்கையில் அமர்ந்திருந்த இனியாவின் அருகில் அமர்ந்த நிரஞ்சனா அவளின் தோளில் கையை வைத்தாள். திடீரென தன் தாயார் கை வைத்தவுடன் திடுக்கிட்டு திரும்பிய இனியா தாயை கட்டி பிடித்து அழத் தொடங்கினாள். திடீரென தன் மகள் அழுவதை எதிர்பார்க்காத நிரஞ்சனா ஏதோ ஒரு பாரதூரமான பிரச்சனையில் இனியா சிக்கியிருப்பதை உணர்ந்து கொண்டாள். சில நிமிடங்கள் அவளை அளவிட்ட பின் நிரஞ்சனா இனியாவின் முதுகை ஆறுதலாக தடவி கொடுத்தாள். பின்னர் அவளோடு பேசத் தொடங்கினாள். என்னம்மா, என்னாச்சு, ஏன் அழுகிறாய் என்று கேட்டாள் தாயார். தாயாரின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் இன்னும் உரத்து அழத் தொடங்கினாள் இனியா. மறுபடியும் சில நிமிடங்கள் அவளை அளவிட்ட நிரஞ்சனா மறுபடியும் அதே கேள்வியை கேட்டாள். இப்போது இனியா அழுதவரை பதில் சொல்ல தொடங்கினாள். அம்மா அம்மா, எனக்கு ஒருத்தன் தினமும் தொல்லை கொடுக்குறான்மா. தன்னை காதலிக்கிறானாமா, தன்னை கல்யாணம் செய்கிறானாமா, இல்லாவிட்டால் தற்கொலை செய்திடுவானாம். எனக்கு ஸ்கூல் போகவே பிடிக்கலம்மா. நீங்கள் விட்டுட்டு போகிற மாதிரி காலையில் சாயங்காலமும் வந்து கூட்டிகிட்டு போங்கம்மா. மகள் அப்படி சொல்ல சொல்ல நிரஞ்சனாவுக்கு இதயமே நின்றுவிடும் போல இருந்தது. ஆனாலும் கணவன் இல்லாமல் தனது 2 பிள்ளைகளையும் தானே வேலை செய்து பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் அவளால் காலையில் தான் பள்ளியில் விட்டு செல்ல முடிந்து இருந்தது. மாலையில் அவர்களாகவே பேருந்தில் ஏறி வீடு வந்து சேருவார்கள். அப்படி வரும் வழியில்தான் அவள் அந்த பொறுக்கியின் சேட்டைகளுக்கு உள்ளாகிறாள் என்பதை உணர்ந்து கொண்டாள் நிரஞ்சனா. கொஞ்ச நாள் போகிறம்மா, அம்மா வேறு வேலை போய்கிட்டு உன்னை கூட்டிகிட்டு வர வேலையாக பார்த்துக்கிட்டு செய்கிறம்மா, அதுவரை பொறுத்து கொள்ளம்மா. எதிர்த்து தனது இயலாமையை மகளுக்கு சொல்லி கொண்டாலும் வயிற்றில் நெருப்பை கட்டி கொண்டதாகவே உணர்ந்தாள் அவள். பின்னர் அங்கிருந்து விலகிய நிரஞ்சனா சமையல் அறைக்குள் நுழைந்தாள். அவள் அங்கிருந்து சென்றாலும் தாயார் கூறியதில் உடன்பாடு இல்லாத இனியா தலையை மேசையில் கவிழ்த்து கொண்டு விக்கி அழத் தொடங்கினாள். இது எல்லாத்தையும் கேட்டபடியே அறைக்குள் படுத்திருந்த இனியாவின் அண்ணன் தீபன் வெகுண்டு எழுந்தான். கோபம் தலைக்கு ஏறியவனாய் ஏற்கனவே இனியா தாயாரிடம் தனக்கு தொல்லை தரும் அவனின் பெயரை சொல்லியிருந்ததை தீபனும் கேட்டிருந்தான். எனவே அவனுக்கு 4 சாத்தி அவனை தனது தங்கையின் பின் வரக்கூடாது என கண்டித்து விட வேண்டும் என முடிவெடுத்து கொண்டான் தீபன். அதன்படியே மறுநாள் காலை பள்ளிவாசல் வரை சென்றவன் பள்ளிக்கு செல்லாமலே தங்கையின் பள்ளிக்கு வெளியே ஒரு ஓரமாய் மறைந்து நின்று கொண்டான். அவளின் பள்ளி விடும் வரையிலும் நேரம் பார்த்து காத்திருந்தவன் பள்ளி விடும் நேரம் நெருங்கிய போது யாரோ ஒருவன் உள்ளிருந்து பைக்கு வந்து கொண்டிருப்பதை கண்டான். அப்போது அவன் தனது உள்ளங்கையில் பேனாவால் இனியா என்று எழுதி கொண்டிருப்பதை பார்த்தான். இனியாவின் பெயரை அவன் எழுதியதால் இவன்தான் அந்த பொறிக்க முடிவெடுத்து கொண்டான் தீபன். பைக்கிலிருந்து இறங்கிய தீபன் அவனின் அருகில் சென்று அவனோடு வாதிடத் தொடங்கினான். திடீரென தன்னோடு எச்சரிக்கை செய்ய தொடங்கியிருந்த தீபனோடு வாதிடத் தொடங்கியிருந்தான் அந்த ரதன். இங்கே பார் தீபன், உன் தங்கச்சி எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அவள் பின்னாடி நான் சுற்றுறேன். இதில் உனக்கு என்ன பிரச்சனை? ஓஹோ அப்படியா, விருப்பமில்லாத பெண்ணை தொல்லைப்படுத்துறது சரியோ? அவளுக்கு உன்னை பிடிக்கலை என்றால் விட்டுட்டு போக வேண்டியது தானே? ஓஹோ அப்படியா தீபன், அதை முதல்ல நீ செய்யடா, வந்துட்டார் உபதேசம் பண்ண. திடீரென ரதன் இந்த கேள்வியை தனக்கே திருப்பி தருவான் என்பதை எண்ணி பார்க்காத திடுக்கிட்டு நிமிர்ந்தான். என்ன அப்படி பார்க்கிறாய் தீபன்? இதே தானே நீயும் என் தங்கச்சிக்கு செஞ்ச? பின்னால் போய் தொல்லை கொடுத்த. அவளுக்கு உன்னை பிடிக்கல என்று பல தடவை சொல்லி நீயும் அதை தானே செய்த. என் தங்கச்சி நீ விரும்புவது போல உன் தங்கச்சி நான் விரும்பக்கூடாதா? ரதன் சொல்ல சொல்ல தீபனின் தலை சுழல தொடங்கியிருந்தது. அவன் கேட்பதில் உள்ள நியாயம் சரிதான் என்பதை உணர்ந்தவன் ரதனிடம் மன்னிப்பை கேட்டுக்கொண்டான். ஐம் சாரிடா, என்னை மன்னிச்சிடு, நான் செஞ்சது தப்பு தான், ஆனால் என் தங்கச்சியை விட்டுடு ப்ளீஸ் என்றான். என்ன தீபன், உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னியோ? சரி, நான் பரவாயில்லை, நான் இதை உனக்கு உணர்த்துவதற்காக தான் இப்படி செய்தேன். இப்போ நீ உணர்ந்துட்டா இல்லவா? இனி உன் தங்கச்சியை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன். அவளை பயப்படாமல் ஸ்கூலுக்கு வந்து போக சொல்லு. சரியா? நான் வரட்டுமா? நன்றி.